8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல பயிற்சி 1ல் 2ல 10வது கணக்கு. ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3ஆல் வகுப்பதற்கு பதிலாக 4/3ஆல் பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70ஐ கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. இப்ப இந்த கணக்கை நல்லா வாசிச்சு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஓர் எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். அடுத்தது இந்த ஓர் எண்ணை அவரு 4/3ஆல வகுப்பதற்கு பதிலாக 4/3ஆல் பெருக்கி விட்டார். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எக்ஸ் இன்டூ 4/3 ஈக்குவல் டு இப்ப எக்ஸையும் 4ஐயும் பெருக்கணும்னா 4x/3. அடுத்தது அவரு எக்ஸை 4/3ஆல வகுத்துட்டார் இல்லையா? 4/3ஆல வகுப்பதற்கு பதிலாக 4/3ஆல பெருக்கிட்டாரு. அதனால எக்ஸ் வகுத்தல் 4/3 ஈக்குவல் டு இப்ப வகுத்தலா இருந்தா எக்ஸ் இன்டூ அடுத்தது 4/3 தலைகீழா போட்டோம்னா 3/4 ஈக்குவல் டு அடுத்தது எக்ஸை 3ஐயும் பெருக்கணும்னா 3x/4. இப்ப இதுதான் சரியா செய்தது, இது தவறா செய்தது. சரியான விடையை காட்டிலும் 70ஐ கூடுதலாக பெற்றார்னு கொடுத்திருக்கு. அதனால இப்ப தவறா செய்தது 4x/3 ஈக்குவல் டு சரியா செஞ்சது 3x/4. 70ஐ கூடுதலாக பெற்றார் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம +70ன்னு போடுறோம். அடுத்தது இந்த 3x/4 லெஃப்ட் சைட்ல கொண்டுட்டு வந்துடுறோம். அப்போ 4x/3 மைனஸ் 3x/4 ஈக்குவல் டு +70 ரைட் சைட்லயே இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பகுதியில 3 இருக்கு, 4 இருக்கு. அப்ப வேற்றின பின்னங்கள் நம்ம வழக்கம் போல குறுக்கு பெருக்கல் போட்டு நம்ம இந்த கழித்தல் கணக்கை செய்ய போறோம். அப்போ 4x-ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 16x மைனஸ் அடுத்தது 3x-ஐயும் 3ஐயும் பெருக்கினா 9x பை அடுத்தது இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கினா 3×12 ஈக்குவல் டு வலது பக்கம் 70 இருக்குது. அடுத்தது இந்த 12 ரைட் சைட்ல கொண்டுட்டு போயிடுறோம். அப்போ அடுத்து 16x மைனஸ் 9x ஈக்குவல் டு 70. 12 ரைட் சைட்ல கொண்டுட்டு போறப்போ பகுதியில் உள்ள 12 தொகுதிக்கு போயிருது. அதனால இன்டூ 12. 16xல இருந்து 9x கழிச்சாச்சுன்னா 7x ஈக்குவல் டு அடுத்தது 70ஐயும் 12ஐயும் பெருக்கணும்னா 7 12 84 840. அப்போ x ஈக்குவல் டு 840/7. அடுத்தது கேன்சல் பண்ணோம்னா ஓரேல் 7, இங்க ஓரேல் 7 ஈரேல 14 0. x ஈக்குவல் டு 120. இப்போ கணக்குல அந்த எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்கல, அந்த எண் தான் 120. 120 தான் ஆன்சர். பயிற்சி 1ல் 2ல கொள்குறி வகை வினாக்கள். 11வது கணக்கு 3/4 + 5/6 + -7/12 -7/12 திட்ட வடிவம் டேஷ் ஆகும். இப்போ இந்த 3 எண்களை, இந்த 3 விகிதமுறு எண்களையும் சுருக்கி நம்ம திட்ட வடிவத்துக்கு கொண்டுட்டு வரணும். இப்ப முதல்ல இந்த 2 விகிதமுறு எண்களை சுருக்கிட்டு அடுத்தது 3வது விகிதமுறு எண்ணை சேர்த்துக்கலாம். அப்ப இந்த 2 விகிதமுறு எண்களை சுருக்கிறதுக்கு முதல்ல இந்த 2க்கும் குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா 6×3 18 பிளஸ் 5×20 பை 6×24 அடுத்தது பிளஸ் -7/12 ஈக்குவல் டு 38/24 அடுத்தது பிளஸ் -7/12. இப்ப இதை சுருக்கணும்னா 2ஆம் வாய்ப்பாடுல சுருக்கணும்னா 19 2 38 12 2 24. அப்போ 19/12 பிளஸ் -7/12. இப்ப இந்த பிளஸையும் மைனஸையும் நம்ம சேர்த்துடலாம். அப்போ 19/12 -7/12 ஈக்குவல் டு இப்ப 12 ஓரின பின்னங்கள் ஆயிடுச்சு. அப்ப பொதுவா 12ன்னு போட்டுடலாம். அடுத்தது 19 -7 ஈக்குவல் டு 19ல 7 கழிச்சோம்னா 12/12. அப்போ ஒரு 12 12 ஈக்குவல் டு 1. அப்ப ஆன்சர் 1. முத கணக்கு ஆன்சர் 1. 12வது கணக்கு 3/4 -5/8 + 1/2. இப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல்ல சுருக்கிடுவோம். அதுக்கு அடுத்தது இந்த 3வது பின்னத்தை நம்ம சேர்த்து செஞ்சிடலாம். அப்போ 3/4 -5/8 + 1/2 ஈக்குவல் டு இப்ப இந்த 2க்கும் குறுக்கு பெருக்கல் போட்டுறோம். அப்போ m3 24 -5×20 n×32 பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 24ல 20 போச்சுன்னா 4/32 பிளஸ் 1/2
1 நாங் 4 எண்ணாங்க 32. 1/8 + 1/2. இங்க வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் போடுறதுக்கு பதிலா இந்த 2 வந்து எதால பெருக்குனா 8 கிடைக்கும்னு பார்த்தோம்னாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1/8 + 1/2 இன்டு 2 வந்து 4ஆல பெருக்கினாலே 8 கிடைச்சிரும். அதனால பகுதியையும் தொகுதியையும் 4ஆல பெருக்கிறோம். அப்போ 1/8 + 4/8 ஈக்குவல் டு இங்க பொதுவா 8 போட்டோம்னா 1 + 4 = 5/8. அப்ப ரெண்டாவது கணக்குக்கு ஆன்சர் 5/8. 3/4 வகுத்தல் 5/8 + 1/2. இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பிளஸ் கூட்டல் கணக்கு முதல்ல செஞ்சிரும். அடுத்தது வகுத்தல் இருக்கு. அதனால இத வந்து அடுத்த ஸ்டெப்பா அப்படியே கண்டினியூ பண்ணி செய்ய போறோம். அப்போ 3/4 வகுத்தல் 5/8 + 1/2 ஈக்குவல் டு 3/4 வகுத்தல் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத குறுக்கு பெருக்கல் போட்டுறோம். அப்போ 2 10 + 8 8 16 ஈக்குவல் டு 3/4 வகுத்தல் 18/16. அடுத்தது வகுத்தலா இருந்தா பெருக்கலா மாத்தி தலைகீழி போட்டுருவோம். அப்போ 3/4 பெருக்கல் 16/18. இங்க 1 நாங் 4 4 16 1 3 3 6 3 18. அப்போ 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 1 நாங் 4. இங்க 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா 1 6 6. இதை சுருக்கணும்னா 2 3. அப்ப ஆன்சர் 2/3. மூணாவது கணக்குக்கு ஆன்சர் 2/3. அடுத்து 14வது கணக்கு 3/4 பெருக்கல் 5/8 1/2. இப்போ இதுல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல்ல செய்ய போறோம். 3/4 பெருக்கல் 5/8 வகுத்தல் 1/2 ஈக்குவல் டு 3/4 இன்டு 5/8 பெருக்கல் இதை தலைகீழா மாத்தினோம்னா 2/1 ஈக்குவல் டு 3/4 பெருக்கல் இங்க வந்து 1 2 4 2 8. அப்போ 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5/1 நாங் 4 ஈக்குவல் டு 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 3 15 பை இங்க 4 16. அப்ப ஆன்சர் 15/16. 15வது கணக்கு இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? இப்ப 7க்கு வந்து கூட்டல் எதிர்மாறு கூட்டல் நேர்மாறு -7. -5/7க்கு கூட்டல் நேர்மாறு +5/7. 0க்கு கூட்டல் நேர்மாறு 0 தான். அப்போ இந்த மூணுமே வந்து கூட்டல் நேர்மாறு உள்ள விகிதமுறு எண்கள். அதனால ஆன்சர் இவை அனைத்திற்கும். இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியா அடுத்த வீடியோல பயிற்சி 1ல் 3 பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல்ல வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.